ஃபோன் பண்ணா எடுக்க முடியாதா? இப்போ எங்க இருக்கீங்க? வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். கார் சவுண்டே கேட்கல. காரு ஃப்ரெண்டு ராஜான்னு ஒருத்தன்ட்ட கொடுத்து அனுப்புனேன். அவன் ஆந்திரா எடுத்துட்டு போனான் வண்டியை. அப்புறம் அங்கே போய் ஏதோ பிரச்சனை, வண்டி போலீஸில். ஹலோ, காரில் வந்துட்டு இருக்கேன் பைபாஸில். அவன் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. காரை கேட்டு ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கான். நான் தான் எடுக்கல. எதுவும் பிரச்சனை ஆகிட போகுது, வீட்டுக்கு வந்துட்டு போறான். இப்ப இருக்கிற வீடு அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சா மட்டும் என்ன பிடிங்கிடுவான் அவன். நீ கேட்ட உடனே காரை கொடுத்துட்டானா? கேட்குற மாதிரி கேட்டா அவன் வீட்டையே தருவான். இப்போ அவன் என்ன வண்டி ஓட்டிட்டு இருக்கான்? பைக் தான் ஓட்டிட்டு இருப்பான். என்னைக்காவது ஒரு நாள் அவன் தனியா மாட்டுவான். அன்னைக்கு இருக்குது அவனுக்கு. நீங்க வேணா 2 வருஷம் ஃபாரின் போயிட்டு வரீங்களா? கடனெல்லாம் அடைச்சிடலாம். ஃபாரின் போறதுக்கு பணம் நான் வேணா பேசி கர்நாட்டை வாங்கி தரேன். 2 லட்ச ரூபா தருவாரா? ம், ஒரு 8 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கேளு. 10 லட்ச ரூபா வச்சு நான் இங்கேயே பிஸ்னஸ் பண்றேன். நீங்க தானே ஃபாரின் போறேன்னு சொன்னீங்க. நான் இங்க இருக்குது உனக்கு தொந்தரவா இருக்கா? யாரு? பேச வேண்டியதானே? அம்மா. அம்மானா என்ன? எடுத்து பேசு. பணம் தரல, அவங்க கிட்ட ஏன் பேசணும்? சொல்லுங்க தம்பி. இட விஷயம் சொல்லியிருந்தல சார். கிருகம்பாக்கம் தானே? ஆமாம் சார். கிருகம்பாக்கத்தில் எந்த நான் அட்வொகேட் எல்லாம் பேசிட்டு தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக 2-3 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு பணம் கைக்கு வந்துடும்.
ஹலோ ஹலோ சார். இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க. இதுல 3 லட்சம் பணம் இருக்கு தம்பி. மண்டே ரிஜிஸ்ட்ரேஷன், பேலன்ஸ் அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். 5.5 லட்சம் ஓகே தானே? ஓகே சார். சார் இல்லையா? சார் வெளியே போயிருக்கிறாரு. டீ காஃபி பரவாயில்ல மேடம், பணம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ரெடி பண்ணிட்டீங்களா? சொல்லியிருந்தல மேடம், இடம் ஒன்று சேல்ஸ் பண்ண போகிறேன்னு. ஆமா. இந்தாங்க மேடம். 3 லட்சம் இருக்கு, ஃபோன் பண்ணி சொல்லிடுறீங்களா? வட்டியெல்லாம் சேர்த்து 2,94,000 தான் வரும். கணக்கு பார்த்துட்டு பேலன்ஸ் வாங்கிக்கிறேன். எங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல. உங்க ஃப்ரெண்டு மணி பணம் கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட பேசுறீங்களா? கொடுக்குறேன். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எவ்வளோ கொடுத்துருக்க? 3 லட்சம் கொடுத்துருக்கேன். ஏன் எவ்வளோ நாள்? ஃபோன் பண்ணிட்டு வர வேண்டியதானே? இல்லை, நீங்கள் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நான் எடுத்து ஒழுங்காக பேசுவேன். சரி, அதான் பணத்தை கொடுத்துட்டு பேசிக்கலான்னு. பணம் ரெடியானது இன்னும் என் ஒய்ஃபுக்கே தெரியாது கருணா. நேராக உங்ககிட்ட கொடுத்துட்டு பேசிக்கலான்னு வந்துட்டேன். தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம். இதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். உனக்கு மனசாட்சியே இல்லையா? உனக்கு பணம் வேண்டப்ப மட்டும் தப்பா தோணலையா? ரெண்டு நாள்ல பணம் ரெடி ஆயிடும்னு சொல்லிருக்காரு. ஹலோ, பணம் ரெடியா? அதெல்லாம் வேணாம், நானே வந்து வாங்கிக்கிறேன். 1 ஹவர்ல வரேன்.